அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படிப்பட்ட கருணைக்கு அருள் கொடைக்கு நம்ம அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். அதுக்கப்புறம் கவலை, பயம், சோகம், மன அழுத்தம், இது எல்லாமே உணர்ச்சிகள். அது உண்மையானவ, அது நம்மளுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்குது, கனமானதாக இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் மருந்தா குரானில் தீர்வு கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட கவலை, பயம், சோகம், மன அழுத்தம், டிப்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் குரானில் அல்லாஹ் என்ன தீர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் தீர்வு வச்சுருக்காங்க. அதை நம்ம கரெக்டான இடத்துல போய் கரெக்டான முறையில் நம்ம அணுகிறோமா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதில் கரெக்டான முறையில் போய் கரெக்டாக அணுகிறவங்க வெற்றி பெற்றாங்க. இதெல்லாம் கடந்து அவங்க பரிபூர்ணமான மகிழ்ச்சிக்கு போவாங்க. கரெக்டான முறையில் அணுகாதவங்க அதே கவலையோடையோ அதுலேயே அந்த கொல்லியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நேரமும் புலம்பிக்கிட்டு ஒரு மன அமைதி இல்லாமல் ஒரு டிப்ரெஸோட டென்ஷனோட அப்படியே அது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இதுக்கு குரானில் அல்லாஹ் என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 255 கண்டிப்பாக உங்களை நான் சோதிப்பேன். பசியால், பயத்தால், அதுக்கப்புறம் பணம், வாழ்வு, விளைச்சல், இதில் நஷ்டத்தின் மூலம் சோதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பாட்டு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இது எல்லாமே சோதனையை கடக்காத ஆளே இல்லை. எந்த ஆளும் இந்த மாதிரி பயம், நஷ்டம், மன அழுத்தம், இந்த இதெல்லாம் அனுபவிக்காத ஆளே உலகத்தில் இல்லை. எந்த ஸ்டேட்டஸில் இருந்தானோ, பொருளாதாரத்தில் எந்த இதில் இருந்தானோ, படிப்பறிவில் எவ்வளோ இருந்தானோ, எந்த நாட்டில் இருந்தானோ, எல்லாரோட வாழ்க்கையிலையும் இது எல்லாமே வரும். அதை கடக்கிறவங்க கரெக்டான முறையில் குரானை அணுகி அதை செயல்படுத்துகிறவங்க வெற்றி பெற்றவங்க, செயல்படுத்தாதவங்க அதே அந்த பிரச்சனையிலேயே தொடர்ந்து வாழ்க்கை பூரா இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தீர்வாக அல்லாஹ் குரானில் பல இதை சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு 8-9 இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு முக்கியமான இதாக குரானில் உள்ளதை நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா குரான் தான் வாழ்க்கையில் மார்க்கத்தோட ஒரே மூலாதாரம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஆன்சரு அல்லாஹ் குரானில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம தேடும் போது இப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் ஒரு அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுதல். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மூலியமாக தான் இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதே இதை திரும்பி சொல்கிறாங்க. நிச்சயமாக கடவுளை நினைப்பதன் மூலமே இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு அல்லாஹ் அந்த ஒரு 2 வாட்டி அதே ஒரு இதை நம்ம அழுத்தி சொல்கிறாங்க. அதனால் மன அமைதினுங்கிறது அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மூலியமாக தான் மன அமைதி இருக்குது. ஒரு பணத்தாலேயோ இல்லை மக்களாலேயோ இல்லை உலக விஷயம் மற்ற விஷயங்களாலேயோ மன அமைதியை அடைய முடியாது. மன அமைதியை நம்ம ஒரு காசு கொடுத்தோ இல்லை மற்ற இதுலேயோ ஒரு பதவி மூலியமாகவோ மன அமைதி அடைய முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அன்றாட நம்ம சுற்றி உள்ள வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு பெரிய பணம் உள்ளவங்க கூட மன அமைதி இல்லாமல் ஒரு இதாக இருக்காங்க. அதேமாதிரி பெரிய பதவியில் உள்ளவங்க கூட எனக்கு மன அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் மன அமைதின்னு உள்ளது அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மட்டும்தான் இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு அல்லாஹ் குரானில் 13:28 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதயம் நம்மளுக்கு கனமாக இருந்துச்சுன்னா நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுது. அல்லாஹ்வை நினைவு கூறுதுன்னா நான் சுபான் அல்லாஹ் துதிப்புக்குரியவர், எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே, லா இலாஹா இல்லல்லாஹ், அதுக்கப்புறம் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாயிண்ட் அதுதான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிக சிறந்த பாதுகாவலர்.
இந்த அல்லாஹ் மேலே பொறுப்பை படிச்சுட்டா நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சூரா 3 வசனம் 176 ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக வந்து அணி திரண்டு வராங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சிங்க என்று மனிதர்கள் அவரிடம் கூறுகின்ற போது இது அவருடைய விசுவாசத்தின் பலப்படுத்த மட்டுமே செஞ்சது. மேலும் அவர்கள் கூறினர், கடவுள் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிக சிறந்த பாதுகாவலர். ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம டக்குன்னு வேற வேற விஷயத்தை அவங்க நினைக்கல, பொறுப்பு அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அவர் தான் மிக சிறந்த பாதுகாவலர் அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சோன்னே அல்லாஹ் அடுத்த வசனத்தில் நம்மளுக்கு அதுக்குள்ள சொல்யூஷன், ஹீலிங் வந்து நிவாரணத்தை சொல்லி தராங்க. அவர்கள் கடவுளின் ஆசிகளுக்கும் அருள் கொடைக்கும் தகுதி பெற்றுவிட்டனர். ஒரு தகுதி, எலிஜிபிலிட்டி இருக்கு. நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வச்சிருக்கோம். இந்த தகுதி உள்ளவங்க தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், இந்த தகுதி உள்ளவங்க தான் இதை செய்ய முடியும், இந்த படிப்பறிவு தகுதி உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வேலையை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெக்கானிக்னா அந்த மெக்கானிக் படித்து அந்த தகுதி பெற்றவங்க தான் வந்து அந்த மெக்கானிக் வேலையை பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து அல்லாவோட அருள் கொடைக்கும் ஆசிகளுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு தகுதி வச்சிருக்காங்க. அந்த தகுதி வந்து நம்ம பல ஜும்மால பேசின மாதிரி தான், அது வந்து எந்த காலேஜில் போயோ அல்லது எந்த யூனிவர்சிட்டியில் போயோ நம்ம வந்து அடைய முடியாது. எந்த பேங்க் பேலன்ஸ், எந்த செல்வாக்கு பெருக்கிக்கிட்டோ அடைய முடியாது. எந்த மற்ற விஷயங்கள் உலக விஷயத்தில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதை அடைய முடியாது. அது வந்து தக்குவா, உள்ளட்சம், அல்ல பயபக்தி. அதான் தக்குவானா பயபக்தி. அந்த பயபக்தி மூலியமா தான் அந்த தகுதியை அடைய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பயபக்தியோட ஒரு தன்மை தான் வந்து அல்லாஹ் மேலே பொறுப்புப்படுத்துறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, பிரச்சனை கண்டிப்பாக வரும், நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி அது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு உள்ளடக்கிது. அதெல்லாம் சேர்ந்தாதான் வாழ்க்கை. பிரச்சனை, அச்சம், துக்கம், லாபம், நஷ்டம், நோய், இது ஆரோக்கியம் எல்லாமும் கடந்து வரோம். அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது அல்லாஹ் பிரச்சனை வரும்போது அல்லாஹ் கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவங்க வந்து அருள் கொடைக்கும் ஆசிக்கும் தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு தகுதி இருக்கு எல்லாமும். இந்த தகுதி உள்ளவங்க தான் உள்ள அலோடுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அல்லாஹ் அருள் கொடைக்கும் ஆசிகளுக்கும் ஒரு தகுதி வச்சிருக்காங்க. அந்த தகுதி பெற்றவங்களுக்கு வந்து தீங்கு எப்போதும் அவர்கள் தீண்டுவதில்லை அப்படின்னு. தீங்கே தீண்டுவதில்லைன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடியவங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆசிக்கும் அருள் கிடைக்கும் தகுதி பெற்றுட்டாங்க. எந்த தீங்கும் எப்பொழுதும் அவர்கள் தீண்டுவதில்லை. இப்போ மட்டும் இல்லை, இந்த அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா எப்போதும் சரி, ஃபியூச்சர்லேயும். ஃபியூச்சர் வந்து யாருமே அறிய முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சரை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நம்ம போகிறோம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ரோட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், காரில் போகிறோம், எது வேணாலும் நடக்கலாம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அல்லாஹ் தான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வோட வாக்குறுதி என்னன்னா வந்து எந்த தீங்கும் வந்து அவங்களுக்கு தீண்டாது, எப்போதும் தீண்டாது. ஏனெனில் அவர்கள் கடவுளின் திருப்தியை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த அருள் கொடையை வந்து எல்லையற்று வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேருக்கு தான் இந்த அருள் கொடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. எல்லையற்றர்கள், நீங்க எல்லாரும் அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அல்லாஹ் அது தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அருள் கொடை அல்லாஹ் வந்து அல்லாஹ்வோட தன்மையை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்குறாங்க. இப்போ நான்லாம் சொன்னேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா பணம் இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன்ப்பா, ஒரு 2 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன். அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு ஏதாவது ஜாபுக்கு போகும்போது எங்களுக்கு 5 வேக்கன்சி தான், ஃபஸ்ட்டு வர 5 பேர் செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது எல்லையற்றது. நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட பொறுப்போடு போறீங்க, எல்லாருக்கும் இந்த அருள் கொடை இருக்கு, எப்பொழுதும் உங்களை வந்து இந்த தீங்கு வந்து தீண்டாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் சைத்தான் தான் வந்து தன்னோட ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அச்சத்தை புகுத்துவான். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவனுக்கு அஞ்சாதீங்க, அதுக்கு பதிலாக எனக்கே அஞ்சிங்க அப்படின்னு அல்லாஹ் இதில் வந்து ஒரு எச்சரிக்கை இருக்காங்க. பயம் வந்து அச்சம் வந்து நம்ம கொல்லக்கூடாது,
அச்சம் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோன்னா வந்து அது ஒரு சைத்தானோட டூலு. நாளைக்கு என்ன ஆகிடுமோ இதாகிடுமோ, அதுக்கப்புறம் வந்து இப்போ பிள்ளை தனியாக ஸ்கூலுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு அவங்க தனியாக போயிருக்காங்களே, அதுக்கப்புறம் இவங்க தனியாக ட்ராவல் பண்ணுறாங்களே, அல்லது நியூஸில் இத்தனை விஷயம் தப்பான விஷயம் பார்க்குறோமே, அது நம்ம குடும்பத்துக்கு நடந்துடுமான்னு சொல்லிவிட்டு எந்த வித அச்சமும் கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம ஷீல்டு வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம பொறுப்பை படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அல்லாஹ்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டா அவங்க அருள் கொடைக்கும் ஆசிகளுக்கும் தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. இதை வந்து பொறுப்பு ஏற்படுத்துறது அல்லாஹ் மீது நம்பிக்கை தான் வந்து வரும். ஒருபோதும் எதிர்பாராத புறத்திலிருந்து அவருக்கு வழங்குவார். எவர் கடவுள் மீது பொறுப்பு ஏற்படுத்துகின்றாரோ அவருக்கு அவர் போதுமானவர். கடவுளின் கட்டளை நிறைவேற்றப்படும். ஒவ்வொன்றும் அதன் தலைவிதியை கடவுள் தீர்மானித்திருக்கின்றார். தலைவிதினா வந்து டெஸ்டின். நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பாக நடந்துச்சுன்னா சொல்கிறோம், எல்லாம் என் தலைவிதி, எனக்கு நடந்துருச்சு, எல்லாம் என் தலைவிதி, என் காலில் அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் இது நடக்கும்போது தலைவிதி சொல்கிறோம். அந்த இதை வந்து அதை எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது, அதை வந்து அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறாங்க. அதை எப்படி நம்ம கரெக்டாக அமைக்கணும்னா வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பைப்படுத்திக்கணும். பொறுப்பை நம்மளே ஏற்றுக்கக்கூடாது. அதுதான் இதுக்கு சோதனைக்காக தான் வந்திருக்கோம். என்னால் முடியும், என்னால் என் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் வந்து என் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் வந்து இந்த ஃபைனான்ஷியல் இந்த குடும்ப செலவை வந்து என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமும் சொல்கிறது என்னன்னா வந்து ஒரு ஞானத்தோட புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்குன்னு அல்லாஹ்கிட்ட பொறுப்பை படைக்கிறோம், அல்லாஹ்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மற்ற ஒரு வேலைக்கு போகாமலோ இல்லை மற்ற விஷயம் செய்யாமலோ இருக்கக்கூடாது. இதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க, வீட்டை வந்து பூட்டி வைங்க, ஆனால் பொறுப்பை வந்து அல்லாஹ்கிட்ட ஒப்படைங்க. ஆனால் பூட்டுன்னு ஆனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அதேமாரி ஒரு உடம்பு சரியில்லைன்னா, ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சுன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கிட்ட போகாமல் இருக்கக்கூடாது. அந்த பொறுப்பை அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கணும். அதேமாரி வந்து வாழ்வாதாரம் வந்து அல்லாஹ்கிட்ட தான் நம்ம தேடணும், அல்லாஹ்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்கணும். அதுக்குன்னு நான் வேலைக்கு போக மாட்டேன், இல்லை சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இது எல்லாமும் செய்யணும். அது பொறுப்பு. அது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் வேணும். அது அந்த இதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதனால் வந்து பொறுப்பை ஒப்படைக்கிறவங்களுக்கு வந்து அல்லாஹ் தலைவிதியை நல்லதாக தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் தான் வந்து எதிர்காலத்தை அறிஞ்சவங்களாக இருக்காங்க. அது நம்மளுக்காக எல்லா பிரச்சனையும் வந்து சரி செய்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா கூறுவீராக, கடவுள் எங்களுக்கென்று விதித்தவற்றை தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு நேரிடாது. அவரே எங்களுடைய இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றார். நம்பிக்கையாளர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம இங்கே சோதனை வந்ததே வந்து என்னன்னா வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. சைத்தான் அந்த எண்ணத்தை தான் கொண்டு இருந்தான். என்னாலையும் வந்து ஒரு ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான எண்ணம் கொண்டதுனால தான் இது நம்ம வந்து நம்ம குரானில் நம்ம பார்க்குறோம். அதை அந்த மாதிரி எனக்கும் அந்த பவர் இருக்குது, என்னால் பண்ண முடியும். அதில் சின்ன இது தான் நம்ம இப்போ கொள்கிறோம். இப்போ எவ்வளோ குடும்ப செலவு எவ்வளோ ஆகுது, அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து நான் ஈஸியாக சம்பாரிச்சிருவேன், நான் வந்து அதை சமாளிச்சிருவேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு இவ்வளோ தானே வருது, அது வந்து ஆல்ரெடி நான் பேங்க்கில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுப்பு நம்மக்கிட்ட ஒப்படைக்க. சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, எல்லாத்தையும் நம்பிக்கையாளர்களோட தன்மை வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் வந்து அல்லாஹ்வோட அருளுக்கும் ஆசிக்கும் தகுதி பெற்றுட்டாங்க. அல்லாஹ்வோட அருளும் ஆசியும் வந்து எல்லையற்று இருக்குது. நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டாங்கன்னா எல்லாரையும் அல்லாஹ் வந்து அருள் புரிஞ்சு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அன்றாட நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைக்கு உள்ள தீர்வா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அதுக்கப்புறம் குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற நிவாரணங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து அல்லாஹ் துவா கேட்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து
நிவாரணம். வாழ்க்கையே சோதனை தான் புரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம அல்லாஹ் கிட்ட முறையிடுறோமா இல்லை வேற எங்கேயாவது போய் பண்றோமா அப்படின்னு உள்ளத ஒரு சோதனையா இருக்கு. ஏன்னா உண்மையான நம்பிக்கையாளர்கள் வந்து அல்லாஹ் கிட்ட தான் முறையிடுவாங்க, அல்லாஹ் கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் என்னோட ஊழியர்கள் என்னை பற்றி கேட்கும்போது நான் எப்போதும் அவங்க அருகிலேயே இருக்கேன், அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் போது அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர்கள் வழி நடத்தப்பட்டவர்களாகவும் இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிரார்த்திக்கும் போது நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை கேளுங்க அப்படின்னு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கவலை, வலி, சோகம், அச்சம் எல்லாமும் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். அல்லாஹ் அதுக்கு கேட்டு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அல்லாஹ் ஒரு நிவாரணமா சொல்றது பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் உறுதிப்பாட்டுடன் தொடர்பு தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் நம்முடன் இருந்தா நம்ம யாரு நம்மளை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால உறுதிப்பாட்டோட இருந்து தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது அதுக்கு ஒரு நிவாரணமா அல்லாஹ் நம்மளுக்கு இந்த குரான்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றியோட இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சப்ஜெக்டும் சேர்ந்து அடங்குது. என்னன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட மன அழுத்தம், சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு இதோட இருக்கு. ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு பிள்ளைங்களே எடுத்துப்போம். போய் ஒரு பிள்ளைக்கு நம்ம சாக்லேட் எடுத்து கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த உள்ள பிள்ளைக்கு 2 சாக்லேட்டை கொடுத்தா அல்லது அதோட பெரிய சாக்லேட்டு கொடுத்தா இது எப்படி அந்த சாக்லேட்டு சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது அடுத்த 2 நிமிஷத்துல என்னை விட அவங்களுக்கு பெருசா கொடுத்துட்டியா அல்லது அவங்களுக்கு டபுளா கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டை கீழே போட்டுவிட்டு அழுவ ஆரம்பிச்சிடும். அது நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறோம். அல்லாஹ் நம்மளுக்கு புரிஞ்ச அருள் கொடியை நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த அனுபவிக்காம பக்கத்து விட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் உண்டாக்குறோம். நம்ம பைக்கு தானே வச்சிருக்கோம், அவர் கார் வச்சிருக்காரு, நம்ம சின்ன கார் தானே வச்சிருக்கோம், ஒரு பெரிய கார் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பிரைவேட்டா ஜெட்டு வச்சிருக்கவங்க கூட நம்ம பார்க்குறோம். நான் பிரைவேட்டா 2 ஜெட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கும் போது இன்னொரு பெரிய பணக்காரர் நான் பிரைவேட் ஜெட்டு 4 வச்சிருக்கேன், சார்ட்டர்ட் ஃப்ளைட் 4 சார்ட்டர்ட் ஃப்ளைட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட நம்ம இதுலலாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த சாக்லேட்லேருந்து ஒரு பெரிய லெவல் வரைக்கும் இதை மனித இயல்பு. இதை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிறத அனுபவிக்காம அல்லாஹ்வோட அருள் கொடையே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறோம். இப்போ நம்ம மேல புரிஞ்ச அல்லாஹ்வோட அருள் கொடையை மட்டும் நம்ம உணர்ந்து பார்க்கும்போது எண்ணற்ற அருள் கொடை. அல்லாஹ்வோட அருளால நம்ம 3 வேளையும் நம்ம திருப்தியா சாப்பிட்றோம், பிடிச்சதை சாப்பிட்றோம், ஆரோக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆரோக்கியம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் அது நம்ம சொல்லி நம்ம லிஸ்ட் போட முடியாது, அவ்வளோ அருள் கொடை இருக்கு. இருந்தும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா, நிம்மதியா, ஒரே எரிச்சலா இருக்கு, ஒரே மனக்கவலையா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு சொல்றது என்னன்னா நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்றோம். அவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பேர் பண்ணி நம்ம இருக்கிறத குழப்பிக்கிறோம். இதுதான் நம்ம பார்க்கறதோட தீர்வு. அல்லாஹ் அதுக்கும் சொல்லியிருக்காங்க. சூரா 20 வசனம் 131, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் மற்ற எந்த மக்களுக்கும் நாம் அளித்தவற்றின் மீது நீங்கள் பேராவல் கொள்ளாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சின்ன விஷயம் இது நம்ம சின்ன விஷயம் நம்ம சொல்றோம், ஆனா இந்த விஷயம்தான் நம்மளோட சந்தோஷத்தை குலைக்குது, நம்மளுக்கு எரிச்சலை உண்டாக்குது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது. அந்த விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிச்சிருக்காங்களா அதை பார்க்கணும். எல்லாத்தையும்
உள்ளடங்கியதாக இருக்குது. அல்லாஹ் குரானை வந்து நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எல்லா விஷயமும் குரானில் இருக்குது. மற்றவங்களுக்கு அளித்ததை வந்து கொண்டு நீ வந்து பேராவல் கொள்ளாத, அவை இந்த வாழ்வின் தற்காலிகமாக அலங்காரமே ஆகும். அவற்றின் மூலம் கடவுள் அவர்களை சோதனையில் ஆழ்த்துகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இரட்சகர் உமக்கு வழங்கியிருப்பவை மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை மற்றவங்கள்ட்ட கொடுக்கறத வச்சுக்கிட்டு நீ பேராசை அடையாத. உனக்கு அல்லாஹ் சாக்லேட்டு கொடுத்துருக்காங்களா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து சொல்கிறேன். கொடுத்துருக்காங்களா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்களா, பெருசாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இந்த இதை வந்து நம்ம உதறி தள்ளிட்டு இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி தான் இது வந்து சின்னவங்க புத்தின்னு கிடையாது. நம்ம சின்ன பிள்ளை தான் தெரியாமல் செய்துன்னு கிடையாது. பெரியவங்களும் சரி, எக்ஸ்ட்ரீமாக ஒரு படிப்பறிப்பில் உள்ளவங்களும் சரி, பொருளாதாரத்தில் வளர்ந்தவங்களும் சரி, அரசியலில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து விடுபட்டது யாருமே கிடையாது. இந்த மாதிரி வந்து மற்றவங்களை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளோட அருள்கொடையை வந்து நம்மளே வந்து அருள்கொடை தான் அது. இப்போ நம்ம ஒரு சாக்லேட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம்ல, அந்த சாக்லேட்டு அருள்கொடை தான். அதை மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணி இந்த சாக்லேட்டை கீழே போட்டுவிட்டு அழுவ ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்ததுல வந்து நீங்கள் பேராவல் கொள்ளாதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் அல்லாஹ்க்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறவங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துறது. சுக்கூர் வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும், இதயத்தை மேம்படுத்தும், சோகத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்துக்கு அடுத்த வசனமே வந்து உங்கள் குடும்பத்தாரை வந்து தொழுவும்படி ஏவுங்க அப்படின்னு நம்மளுக்கு கட்டளை இட்டுட்டு, இறுதி வெற்றி கழிப்பு நன்னறியாளருக்கே உரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. வெற்றினா வந்து அது நன்னறியாளருக்கு தான். அதனால நம்ம வந்து வெற்றியை தேடி ஓடாம நன்னறியை தேடி நம்ம ஓடும் போது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி ஓடியாரோம். நம்ம வந்து வெற்றின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வெற்றியை தேடி ஓடிடுறோம். நன்னறியை விட்டுவிட்டு வெற்றியை மட்டும் தேடி ஓடுறோம். அது நம்மளுக்கு கைக்கு எட்டாமல் வந்து அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது பின்னாடி நம்மளும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். இது நம்ம நன்னறிய பக்கம் ஓடுனா வெற்றி நம்மளை தேடி வரும். இதுதான், இது எல்லா விஷயத்துக்கும் இதுதான். பொருளாதாரம், ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம ஒரு பொருளாதாரம் எவ்வளோ இப்போ இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க நம்ம சொந்தக்காரங்களே இப்போ திடீர்னு ஒரு 2-3 பேர் இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிருந்தாங்க. ஒரு ஆப்ரேஷன் சொல்லும் போதெல்லாம் வந்து ஓரளவு வசதியாக உள்ளவங்க அவங்களுக்கு சிரமமாகிற அளவுக்கு ஒரு திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு. அதனால வந்து நம்ம வந்து எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எல்லாமே வந்து அல்லாஹ் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து பணத்தையோ வெற்றியோ மற்றதோ தேடி நம்ம ஓடாமல் நம்ம நன்னறிய பக்கம் தேடிட்டு நம்ம நன்னறியான காரியங்களை செஞ்சுட்டு நம்ம செய்யும் போது அதெல்லாம் நம்மளை தேடி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சூரா 74 சொல்லும் போது சிரமத்துடன் லாபம் இருக்குது, நிச்சயமாக சிரமத்துடன் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து அல்லாவை நினைவு கூறுவது மூலியமா இதயங்கள் களிப்பு அடைகின்றன, நிச்சயமா அல்லாவை நினைவு கூறுவதன் மூலியமா இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டையே வந்து 2 வாட்டி சொல்றாங்க. சிரமத்துடன் லாபம் இருக்கு, நிச்சயமாக சிரமத்துடன் லாபம் இருக்கு. இயலும் போதெல்லாம் நீ வந்து பாடுபட வேண்டும், உம்முடைய இரட்சகரை மட்டும் தேடியவராக. சிரமத்துடன் லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நிவாரணத்தை அடுத்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. இயலும் பொழுதெல்லாம் நீ வந்து பாடுபடனு. யாருக்கிட்டனா அல்லாவை மட்டும் தேடியவரா, அதுல தான் வந்து சக்சஸ் இருக்கு. நீ ஓடி 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 எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, சப்போஸ் பிரச்சனை வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேனே, ஒரு எஃப்டியில் வந்து இத்தனை லட்ச ரூபா போட்டு வச்சுருந்தா எனக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டக்குன்னு தேவை இருந்தால் கூட அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை மேலே நம்பிக்கை வைக்காம அல்லாஹ் மேலே வந்து நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இயலும் போதெல்லாம் பாடுபட வேண்டும், உம்முடைய இரட்சகரை மட்டும் தேடியவராக. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இது பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம மற்ற காரியங்கள் செய்யும் போது எல்லாமே சேர்ந்து வந்துடுது.
செல்வாக்கு, வாழ்வாதாரம், பதவி, பொருள், பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்ம வந்து அதை தேடி போகாமல் நம்ம நன்னெறிய பக்கம் தேடி போகும்போது அது வரும். அதுக்கப்புறம் குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி, குழந்தைங்களோட சந்தோஷம் எல்லாமும் இது வந்துடும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்யூஷனாக இதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுமையை முன்னிலைப்படுத்துவது. உண்மையில் இந்த வாழ்க்கை வந்து உண்மையில் இந்த முதல் வாழ்க்கை நீங்கள் மூழ்கி இருக்கின்றீர்கள். மறு உலகமே மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதுமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து தற்காலிகமானது. நம்ம மறுமையில் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நாளோ அல்லது ஒரு நாளில் பாதியோ தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வர நேரம் மாதிரி சுருக்கமாக சொல்ல போனோம். சினிமா எவ்வளோ நேரம் பார்த்தேன்னு கேட்டோன்னா 2 மணி நேரமோ அல்லது கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல. இதே மாதிரி தான் நம்ம மறுமை நாளில் சொல்லுவோம். நீ எவ்வளோ நாள்ப்பா வாழ்ந்தேன்னு கேட்கும் போது ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாளில் பாதி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை குரானில் சொல்லி காமிச்சு நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு உலக வாழ்க்கை, இதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து மூழ்கிடக்கூடாது. இந்த வாழ்க்கை முக்கியம் தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு இந்த உலகம் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது. அது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மறுமைக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோமா, இந்த உலகத்திலேயே மூழ்கி இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா குரான் வந்து அல்லாஹ் வந்து நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் குரானை வந்து டெய்லி நம்ம பின்பற்றுறது. குரானை வந்து படிக்கிறது கிடையாது, பின்பற்றுறது. பின்பற்றுறது தான் இந்த நிவாரணமாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குரானை படிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் வந்து தேன் வந்து நிவாரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேன் வந்து நிவாரணம். அந்த தேனை நம்ம வந்து வாங்கி அதை நம்ம டம்ளர்லையோ ஸ்பூன்லேயோ ஊற்றி அதை குடிக்கும் போது அது நிவாரணமாக ஆகுது. தேனுன்னு சொல்லிட்டு ஒரு 100 வாட்டி தேனுன்னு சொன்னால் நிவாரணம் ஆவான்னா ஆகாது. அதை வந்து செயல்படுத்தணும். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் செயல்முறையில் படுத்தியிருக்காங்க. இந்த குரான்னு உள்ளது வந்து பிராக்டிஸ் புக். ஜஸ்ட் வந்து ஒரு மனனம் பண்ணுறதுக்கு கிடையாது, அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த குரானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருக்கோம். அதனால இந்த குரானை தினமும் பின்பற்றுன்னு. இந்த எல்லா நிவாரணம் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இப்போ இதேமாரி நிறைய நிவாரணம் இருக்குது. இந்த எல்லா நிவாரணமும் வந்து குரானில் இருக்குது. அதை நம்ம படித்து உணர்ந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். சும்மா படிக்கிறதுக்கு குரானு, நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் வேற புக்கு வச்சுருக்கோம், ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு புக்கு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. குரானை வந்து பின்பற்றுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு இதிலே உபதேசமும் உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும் வழிகாட்டுதலும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் வந்துள்ளது. நம்ம இதயங்கள்ல தொந்தரவு செய்யறது அதுக்கு மருந்தே கிடையாது. வெளியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து தலை வலிக்குதுன்னா மருந்து கொடுப்பாங்க, கால் வலிக்குதுன்னா மருந்து கொடுப்பாங்க, வெளியில காயப்பட்டுருச்சுன்னா மருந்து கொடுப்பாங்க. இந்த இதயத்துக்குள்ள போய் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, இதாக இருக்குன்னா வந்து அதுக்கு மருந்தே கிடையாது. அதுக்கு மருந்து வந்து அல்லாஹ் இந்த 10வது சூறால 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதிலே அப்படின்னா இந்த குரான்ல உபதேசமும் இதயங்கள் தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும், இப்போ நம்ம பார்த்தோம்ல பயம், பசி, துக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம்லாம், இதை விட தாண்டி வேற எது இருந்தால் கூட எல்லாத்துக்கும் வந்து நிவாரணமும் வழிகாட்டுதலும் இருக்கு, நம்பிக்கையாளருக்கு கருணையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ கவலை, பயம், சோகம், மன அழுத்தம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது. நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். இன்னைக்கு வரோம், நாளைக்கு வரோம், மறுநாள் வரோம், அல்லது ஒரு வாரம் கழிச்சு வரோம். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு பிணைப்பு. இது கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை நம்ம எந்த முறையில் அணுகிறோம், அதை நம்ம அல்லாஹ் சொன்ன முறையில் அணுகணும்னா அல்லாஹ் நம்ம இந்த இன்னைக்கு இப்போ பார்த்தா மாதிரி எல்லையற்ற அருள்கொடையை வச்சிருக்காங்க, பாதுகாக்கிறாங்க, எந்த ஒன்றுக்கும் நிவாரணமா இதுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை விட்டு நம்ம வந்து வேற இடத்துல போய் தேடும் போது நம்ம தேடுறதும் கிடைக்காது, இதையும் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அந்த லூப்ல நம்ம மாட்டிப்போம். மாட்டிக்கிட்டோன்னா வந்து அதுலயே சுத்திக்கிட்டு இருப்போம். வாழ்க்கை பூரா பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பம் சரியில்லை, வாழ்க்கை துணை சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, ஆஃபீஸ் சரியில்லை, தொழில் சரியில்லை,
வீட்டில் மற்றவங்க சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம அதை வச்சிக்காம அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடணும். நம்ம ஃப்ரீயாக இருந்ததுன்னா அல்லாஹ் அதை தான் சொல்கிறாங்க, நீ எதுக்கு நீ வச்சிருக்க, சைத்தானா வந்து அவன் பொறுப்பை ஏற்கிட்டு வந்துட்டான், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி நானும் வந்து என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டேன்னா சைத்தானுக்குள்ள நிலமை தான் எனக்கும் வரும். நான் எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேன். நான் அல்லாஹ்கிட்ட பொறுப்பை படிச்சுக்கிறேன். அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், நன்னெறியான காரியம் செய்கிறேன். உடம்பு சரியில்லைன்னா அல்லாஹ் மேலே பொறுப்பை ஒப்படைச்சிக்கிட்டு நான் வந்து மருத்துவரை போய் பார்க்குறேன். எல்லாத்தையும் வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம தேடும் போது நம்ம எது நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அது பூரா நம்மளை தேடி வருது. நம்ம அதை தேடி போக தேவையில்ல, ஆரோக்கியத்தை தேடி நம்ம ஓட தேவையில்ல, பணத்தை தேடி நம்ம போக தேவையில்ல. நன்னெறியான பக்கம் போயிட்டு குரானில் நம்ம தேடும் போது அது எல்லாமும் நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வாக இதை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம குரான் மட்டும்தான் மார்க்கத்தோட ஒரே வழிகாட்டுதலாக எடுத்துக்கிறதுனால நம்ம குரானில் நம்ம பார்க்கும்போது ஒரு ரொம்ப சொற்பமான இது வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு நிவாரணத்தை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றுமா இல்லையான்னா நம்ம இது எல்லாமும் நம்ம கையில் இருக்குது. அல்லாஹ்வோட அருளால் நம்ம அல்லாஹ்கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு அந்த காரியங்களை நம்ம செஞ்சு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடைவோம். தொழுகையை நிலைநாட்டுவோம். வைக்கும் முசலாம்.